உனக்கான சந்தோஷத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கவே உன்னை தேடி பேச வந்திருக்கிறேன். கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய எனது அருளையும் ஆசிர்வாதத்தையும் உன்னிடம் சேர்ப்பதற்காக வந்துள்ளேன். உன்னை மனசார ஆசிர்வதித்து உன் தேவைகள் எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய பொறுப்பு உன் தாயான எனக்கு இருப்பதை நான் மறவ மாட்டேன். நேர்மையாக வாழ நினைக்கும் உன்னை இந்த வாழ்க்கை அழ வைப்பதை நான் விரும்ப மாட்டேன். நேரத்திற்கு தகுந்தாற்போல் மாற்றி பேசுபவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கும்போது நேர்மையாக வாழ நினைக்கும் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று வருத்தப்படுகிறாய்? வருந்தாதே. இவை அனைத்தும் உன்னுடைய சோதனை காலம்தான். இவை அத்தனையும் முடித்து வைத்து உனக்கான அருளாசியை கொடுக்க ஓடோடி வந்து விட்டேன். ஒவ்வொரு மனிதரும் அவரவர் தேவைக்கு ஏற்றாற்போல் தானே உன்னிடம் ஓடோடி வருகிறார்கள். அவர்களது தேவை குறைய குறைய அவர்கள் உன்னை தேடி வருவதும் குறைந்து விடுகிறது அல்லவா? இப்படி சுயநலமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் மத்தியில் நேர்மையாக வாழ நினைக்கிற உனக்கு அதிக நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று நீ நினைப்பது சரிதான். ஆனால் நீ எதிர்பார்த்தது எல்லாம் உனக்கு எளிதாக கிடைத்துவிட்டால் அதன் மதிப்பு குறைந்துவிடும் என்பதற்காகவே அதற்கான மதிப்பை நீ உணரும் போது அதை உன் கரங்களில் சிறிது தாமதமாக கொண்டு வந்து சேர்க்கிறேன். கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய அற்புத வாய்ப்பை இப்பொழுது உன் கரங்களில் கொண்டு வந்து சேர்க்க வந்து விட்டேன். இனி உன் வாழ்க்கை மாறும். மனிதர்களின் மனதே விசித்திரமாகத்தான் இருக்கும். தன்னிடம் உள்ள வைரக்கல்லை மறந்து விட்டுவிட்டு அடுத்தவரிடம் உள்ள உப்புக்கல்லை பார்த்து ஆசைப்படக்கூடிய மனிதர்களே அதிகம் இருக்கிறார்கள். உன்னை குத்தி காட்டி பேசுபவர்களையும் உன்னை காயப்படுத்தும் உறவுகளையும் உன்னை வேதனைப்படுத்தும் அத்தனை மனிதர்களையும் சரி செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது. அனைத்தையும் சரி செய்யவே நான் வந்திருக்கிறேன். என்னுடைய அருளும் ஆசியும் எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது நீ உணரப் போகிறாய். இத்தனை நாட்களாக உனக்கு கிடைத்தவை அனைத்தும் உனக்கான அனுபவ பாடமாகும். இந்த அனுபவம் உன்னை மேல் நோக்கி உயர்த்தி கொண்டே செல்லும். இரவு என்னும் காராகிரகம் உன்னை சூழ்ந்திடும் போதெல்லாம் காலை பகலவனின் அற்புத வெளிச்சம் உன்னை நெருங்கிவிட்டது என்பதே பொருள். அறிவு ஒன்றுதான் அச்சத்தை முறிக்கும் அரிய மருந்து. அறிவை வளர்த்து கொண்டால் உன்னை சுற்றி இருக்கும் இருளும் அகன்றுவிடும். உனக்கு பிடித்த ஏதேனும் ஒரு விஷயத்தில் உன்னை ஈடுபடுத்தி கொண்டு மனதை சுறுசுறுப்பாக்கிப்பார். அப்பொழுது உன்னை சுற்றி அனைத்து நன்மைகளும் சுறுசுறுப்பாக விரைவாக உன்னிடம் வந்து சேரும். நேற்றைய பொழுதும் நிஜமில்லை, நாளைய பொழுதும் நிச்சயமில்லை. இந்த நொடி மட்டுமே உன் கையில். அந்த நிமிடத்தை உனக்கு வசியமாக்கு. உன்னுடைய எண்ணங்களுக்கு தக்கபடியே காரியங்களும் தீர்மானிக்கப்படுகிறது. உன் எண்ணங்களை உயர்வாக வை. அனைத்தும் உயர்வாகவும் மகிழ்ச்சியாகவும் நிச்சயம் மாறும். அதை நிச்சயமாக நான் உனக்காக செய்வேன். அதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். உன் கவனம் உன் இலக்கில் மட்டுமே இருக்க வேண்டும். தேவையற்ற விஷயங்களை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட வேண்டும். ரோஜா மலர் முட்களோடு வளர்ந்துதான் மனம் பரப்புகிறது. ரோஜா மலர்களை பறிக்கச் செல்லும் நீ அனைத்து முட்களையும் அகற்றிவிட்டுத்தான் மலரை பறிப்பேன் என்றால் நீ எப்போது முட்களை அகற்றுவது? எப்போது மலர்களை பறிப்பது? ஆகவே உனக்கான பாதையில் தேவையற்றவை வந்தாலும் அவற்றை ஓரமாய் விலக்கிவிட்டு அதை கடந்து சென்று கொண்டே இரு. நான் உன்னுடன் உனக்கு வழித்துணையாய் உன் அருகிலேயே இருந்து உன்னை வழிநடத்த தயாராக இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள். இன்னும் சிறிது தூரம்தான். என் விரலை இறுக பற்றி கொண்டு என்னுடன் வா. உனக்கான சந்தோஷமான நிம்மதியான சகல செல்வ வளங்களுடன் ஐஸ்வர்யமான வாழ்க்கை உனக்காக சர்வ நிச்சயமாய் காத்திருக்கிறது. இவை அனைத்தையும் என் ஆசீர்வாதத்தால் நிச்சயம் கூடிய விரைவில் நீ பெறப்போகிறாய். நம்பிக்கையோடு இரு. மங்களம் உண்டாகட்டும்.